உங்கள் எல்லோருக்கும் அறியும். அன்னைய தினம் வருகிறது. எல்லோரும் அன்னைய தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருப்பீர்கள். அன்னையை பார்க்கும் பொழுது மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி, கவலையெல்லாம் நீங்கி போயிடும். ஏன்னா அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது. பூஜை செய்ய வேண்டாம், மந்திரம் படிக்க வேண்டாம், சேவை செய்ய வேண்டாம், அபிஷேகங்கள் செய்ய வேண்டாம், ஆராதனைகள் செய்ய வேண்டாம், பூக்கள் போட வேண்டாம். அந்த தாயின் முகம் பார்த்தாலே போதுமானது. மனசுக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலை கிடைக்கும். அதுதான் அம்மா. அந்த அம்மானு சொல்லும் பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு திருப்தி கொடுக்கும், ஒரு சந்தோஷம் கொடுக்கும். கவலை வரும் பொழுதெல்லாம் அந்த தாயை நினைக்கும் பொழுது அவனுக்கு ஒரு உற்சாகம் வரும். எனக்கு என்ன பெரிய கவலை அப்படின்னு ஒரு உற்சாகம் வரும். ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா, பெத்தெடுத்தவள் அல்லவா. அப்போ பெத்தெடுக்கும் பொழுது அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைத்து அந்த தாய் 10 மாதம் அவள் வயிற்றில் சுமப்பாள். அந்த 10 மாதத்தில் என் பிள்ளை நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், எந்த விதமான கஷ்டங்கள் வரக்கூடாது, துன்பங்கள் வரக்கூடாதுன்னு அந்த வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த தாய் அப்படி நினைத்து நினைத்து பிரார்த்தனை பண்ணுவாள். அதுதான் அந்த தாயோட குணம். அப்புறம் அந்த பிள்ளை வெளியே வந்தோடனே வெளியே வந்து இருக்கும் பொழுது அந்த தாய் மேலே இருக்கக்கூடிய அந்த பாசம் சொல்லும் பொழுது அது அளவுக்கு அதிகமானது. ஏன்னா அந்த சக்தி எடுத்து வளர்த்துது அல்லவா. நல்ல சாப்பாடு கொடுத்து அவளோட ரத்தத்தே அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து அந்த அந்த வயிற்றில் இருக்கும் பொழுது, அதனால தான் அம்மாவை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம், அம்மாவை நினைக்கும் பொழுது ஒரு சந்தோஷம், அம்மாவை அம்மானு சொன்னாலே ஒரு திருப்தி. இதுதான் காரணம், வேறு எந்த காரணம் கிடையாது. அதனால் எப்பொழுதும் மனசு ஒரு கவலையாக இருக்கும் பொழுது அந்த தாயை நினைத்தாலே போதுமானது. அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கவலைகள்லாம் போய் உற்சாகம் கிடைக்கும். இதுதான் உண்மைகள். அதே நேரத்தில் ரொம்ப தந்தைமார்களும் தாயாக இருப்பார்கள். தாயாக இருந்து பிள்ளையை சுமக்காமலே அந்த பிள்ளையை வளர்த்து எடுப்பார்கள். அந்த தந்தைக்கும் பெரிய ஒரு சல்யூட் கொடுக்கணும். அம்மாவும் இருக்காங்க, தந்தையும் இருக்காங்க அல்லவா. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், அக்காமார்கள், தங்கச்சிமார்கள், சொந்தக்காரங்க, ஏன் கூட்டாளிக்காரங்கள் கூடயும் நமக்கு தாயாக இருக்க முடியும். எப்படி? அந்த ஆதரவெல்லாம் பேசும் பொழுது, நல்ல விஷயங்கள் பேசும் பொழுது, கவலையாக இருக்கும் பொழுது, ஒரு ஆறுதலாக பேசும் பொழுது, அங்கே ஒரு ஆள் இருக்கிறாருன்னு பார்க்கும் பொழுதே அந்த தாயோட குணம், இவங்களுக்கெல்லாம் அந்த தாயோட குணம் இருக்கும் பொழுது நமக்கு பெரிய அந்த சுமைகளெல்லாம் நம்மளை விட்டு போகும். அதனால் அந்த தாய் நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு சிந்தனையை கொடுத்துருக்கா, எண்ணத்தை கொடுத்துருக்கா, மாற்று எண்ணத்தை கொடுத்துருக்கா. அந்த தாய்க்கு பெரிய ஒரு சல்யூட் பண்ணணும். அந்த தாய் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் என்று நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். அப்படி கூறிக்கொண்டு எல்லாம் தாய்மார்களுக்கும், எல்லோரும் தாயாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும், அந்த தாய் போல வாழ்ந்து இருக்கக்கூடிய எல்லாம் அன்னைமார்களுக்கும், எல்லாம் தந்தைமார்களுக்கும், எல்லாம் அண்ணன்மார்களுக்கும், தம்பிமார்களுக்கும், எல்லாம் அக்காமார்களுக்கும், தங்கச்சிமார்களுக்கும், சொந்தக்காரர்களுக்கும், எல்லாம் கூட்டாளிமார்களுக்கும் எங்களோட அன்னைய தினம் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கும்.